spread love, Satish Shamu. நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ண போறோம். ஒன் டே ஃபுல்லா ஒரே கலர் ஃபுட்டு தான் சாப்பிடணும். அதுக்கு நாங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபுட்டு கலர் என்ன அப்படின்னா, என்னோட டிஷர்ட்டை பார்த்தா இது black அவங்க ஊர்ல இது black கலர் Dress துவைக்கலங்க. ஸோ black கலர் ஃபுட்டு இன்னைக்கு ஹோல் டே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னரு, இது எல்லாமே black கலர் ஃபுட்டாக மட்டும் சாப்பிட போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பிங்க் கலர் ஃபுட்டில் இந்த சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணோம். பட் அது பண்ணியே ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு பிளாக்கு, நெக்ஸ்ட்டு என்னென்ன கலரில் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கலர்லேயும் வந்து நாங்கள் டிஷ் எல்லாம் தேடி ரெடி பண்ணி பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ராகி சேமியா வந்து பண்ண போறோம். பிடிக்குமா? அனில் சேமியாவா? பிராண்டிங் பிடிக்குமா? நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், எனக்கு பிடிக்கும். சரி வாங்க ட்ரை பண்ணலாம். சேமியா யூஸ்வலாகவே நல்லா தான் இருக்கும். அப்புறம் முக்கியமாக நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் சஜஸ்ட் பண்ண போகிற கலர்ஸில் டிஷ்ஷுமே நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 4-5 டிஷ் இருந்தால் நாங்கள் அதை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நாங்களே சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் குக்கிங். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து சேலஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எங்க வீட்டோட அடுப்பும் பிளாக்கு, இது பேர் என்ன, சிம்னியும் பிளாக்கு, இந்த இதுவும் வந்து பிளாக்கு, நம்ம கிட்ட இருக்க மச்சமும் பிளாக்குங்க. அதெல்லாம் கண்டுக்காம விடுறேன் அப்படின்னா அதோட அதை அவாய்ட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். சரியா? திருப்பிலாம் சொல்லி சிரிக்க வைக்க கூடாது. ஒரு தடவை தான் போட்டு பார்க்கணும். அதுலயே ஒர்க் அவுட் ஆகலன்னா மூடிடணும் வாய. ராகி சேமியா வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ராகி சேமியாலே வந்து நம்ம வந்து 2 மாதிரி பண்ணலாம். வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சிட்டு காரம் போட்டு காரமாகவும் சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்வீட்டாக சாப்பிட போகிறோம். தேங்காய் பூ போட்டு, இந்த கடையிலலாம் கொடுப்பாங்கல்ல, தேங்காய் போட்டு அது மேலே நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து சாப்பிட போகிறோம். எனக்கு அதான் பிடிக்கும். எனக்கு சேமியா வந்து நான் 2 விதமாக சாப்பிடுவேன். நாட் ஓன்லி இந்த பிளாக் இதுக்கு சொல்ல, யூஸ்வலாகவே சேமியா வந்து சாம்பாரில் ஊற்றி மேலே ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ அதோட டேஸ்ட் அடிச்சுக்க எதுவுமே கிடையாது. ஸோ உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி இந்த காம்பினேஷன் பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதில் சுகரும் போட்டு சாப்பிடலாம். அதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த 2 டைப் தான். ஒரு சில பேர் சட்னிலாம் வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். உப்புமாக்கு சட்னி ஐ டோன்ட் லைக். ஈவன் ரவை உப்புமாக்குமே வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இதுக்குமே வந்து ஆனால் இது பிளாக் கலர் ராகிக்கு வந்து பெருசாக சாம்பார் ஒர்க் அவுட் ஆகாது. தாளிச்சு அந்த மாதிரி காரமாக பண்ணுவீங்களா, அது நல்லா இருக்கும். இல்லைன்னா சுகர் தான். அதனால நம்ம இன்னைக்கு சுகர் போயிடலாம். ஸோ இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து இதை வந்து தாளிக்க போகிறோம். கடுகு கருவேப்பிலை போட்டு. ஸோ இதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு, ஏண்டி ஜீனி போட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கருவேப்பிலாம் போட்டு வச்சிருக்கேன்? இல்லைங்க, ஒரு பதட்டத்தில் போட்டுட்டேன். பாவி. இல்லை சாப்பிடலாம். அவனோட கருவேப்பிலை எடுத்து வச்சிடலாம். வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். பட் இது வந்து பிளாக் கலரே இல்லையே. ஆனால் ராகி பிளாக் கலர் தானேங்க? ஆமா, இது டார்க் ப்ரௌன் தானே. இது எப்படி பிளாக் கலருக்கு? சரி, அப்போ இதில் நம்ம கருப்பட்டியை ஊற்றிடுவோமா? ராகி பிளாக்கே இல்லை அப்படின்னா ஏதோ புது விதமாக ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, பிளாக் இல்லைன்னா என்ன, கருப்பட்டி இருக்குல்ல, அதை வந்து நம்ம காய்ச்சி இதில் வந்து மேலே ஊற்றிட்டா அதுவுமே இனிப்பாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ராகி சேமியா வந்து பண்ணலாம். சரியா? எப்படி கருவேப்பிலை, ராகி, அது கூட இது கருப்பட்டி, ஜீனி எல்லாத்தையும் போட்டு பண்ண போகிறேன். திங்கணுமா இல்லை உயிர் வாழணுமா வேணாமா? நல்லா இருக்கும். சரி பண்ணு. ஏன்னா பிளாக் கலர் வேணும்ல. இது பிளாக் கலரே இல்லையே. கருப்பட்டியை காய்ச்சி அதில் ஊற்றுறேன். இப்போ தேங்காய் போட்டுட்டு ஜீனி போட்டுட்டு கருப்பட்டியை நான் மேலே ஊற்றி. ஜீனி எதுக்கு இப்போ போடணும்? சாப்பிடும் போதுங்க. சாப்பிடும் போது தான் போடணும். ஃபர்ஸ்ட் கருப்பட்டி தான் போடணும். நீ வேற. ஸோ இங்கே பாருங்கள், பிளாக் ஃபுட் எடுக்கிறதுக்காண்டி கருப்பட்டி 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நம்ம வந்து சாராக்கலாம். ஸோ இது வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் போடலாம். ஸோ இப்போ வந்து இது போட்டாச்சா? ஸோ சதீஷ் வந்து பிளாக் கலர் இல்லைன்னு சொன்னதுக்காக நான் வந்து கருப்பட்டியை வந்து ஊற்றுறேன். கருப்பட்டின்றதுனால அது கருப்பாக இருக்கும்னு நினச்சிட்டேன். என்ன, அதுவும் டார்க் ப்ரௌனாக தான் இருக்கு. ஆனால் கருப்பட்டி கருப்பாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படி ஆயிடுச்சு? நான் கருப்பாக இருக்கும்னு நினச்சேன். உங்களுக்கு கருப்பாக வேணும்னா இதை நல்லா கருக விட்டா கருப்பாயிருங்க. வாயிலே போகணும்.
ஏண்டி உப்புமா பண்றேன்னு சொல்லிட்டு அது என்னடி அது என்னென்னமோ போட்டு வலுவலுன்னு என்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க. என்னடி வலுவலுன்னு அல்வா மாதிரி வந்துகிட்டு இருக்கு. நான் கொடுக்க மறந்த ஒரு டீஸ்பூன் சாப்பிடுங்க. மேல 4 காத்து கீழே 4 காத்து சும்மா பூ மாதிரி பிரியும். கருப்பு கலர்ல இல்ல, மத்தபடி நல்லா தான் இருக்கும். கவுத்தால கன்ஃபார்ம் நல்லா தாங்க இருக்கும். மாட்டு சா எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இனிப்பா இருக்கு. அப்படியா? சரி. என்ன சாப்பிட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இனிப்பா இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது வந்து ராகி சேமியா மாதிரி உதிரியா பண்ணி ஜீனி போட்டு சாப்பிடணும்னு நினைச்சேன். அது வந்து ஒரு மாதிரி போய் ஒரு மாதிரி ஆகி கருப்பட்டி போட்டு நல்லா இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. கருப்பட்டி பொங்கல் மாதிரி இருக்கு. நம்ம சமைக்கிறதாங்க சமையல் என்னத்தையோ போட்டு என்னத்தையோ பண்ணி அது ஒரு மாதிரி வந்து அது ஒரு மாதிரி ஆயிடும். இல்லை ஒரு மாதிரி டேஸ்ட் ஆயிடும். ஸோ இதுக்கு பேர் கருப்பட்டி சேமியா வச்சுக்கலாம். கருப்பட்டி ராகி பொங்கல்னு வச்சுக்கலாம். ராகி பொங்கல்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு சண்முகம் ஒரு புது டிஷ்ஷாக கண்டுபிடிச்சிட்டான். இல்லை உண்மையிலே இது இருக்கா? ஏன் பார்த்து காப்பி அடிச்சிட்டியா? இல்லைண்ணா, கருப்பு கலர்ல இல்லைன்னு சொன்னனால என்னோட 7வது அறிவு ஒர்க் ஆகி கருப்பட்டியை போடலான்னு சொல்லிட்டு கருப்பட்டியை மிக்ஸ் பண்ணேன். ஆனால் அது ப்ரௌன் கலர்ல தான் இருக்கு. ஆனால் அதுக்கடுத்து எல்லாமே பிளாக் தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் டன்னு. எஸ், தப்பிச்சிட்டேன். நல்லா இல்லைனா டென்ஷன் ஆயிருந்துருப்பேன் இருக்கிற பசியில். ஸோ நல்லா நம்ம வந்து ராகி சேமியா வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து தலைவலிக்கிற மாதிரி இருக்கா, அதனால நம்ம வந்து பிளாக் டீ போட்டு குடிக்க போகிறோம். தலைவலிக்கிறதுக்காக தான் குடிக்கிறியா? எனக்கு இல்லை தலைவலிக்கிறதுக்காக இல்லை, ஃபுல் டே வந்து பிளாக் கலர் ஃபுட்டு தானே வந்து சாப்பிடணும். அதனால நாங்கள் வந்து பிளாக் டீ வந்து போட்டு குடிக்க போகிறோம். டீக்கு பதிலாக பிளாக் டீ போட போகிறோம். நீங்கள் தான் குடிக்கணும். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் டீயே வந்து போட போகிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் ஸ்கூல் டைமில் வந்து பால் வாங்கலாம். அப்போ அந்த அளவுக்கு வசதி கிடையாது. நாங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தப்ப அப்போலாம் டெய்லியுமே வரக்காப்பி தான். அதான் அத்தை தான் இப்போ சொன்னாங்க, சுடுதண்ணி வச்சுட்டு அதில் டீத்தூளை போட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடும். ஜீனி போட்டு குடிச்சுக்க வேண்டியதான். ஜீனி வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதில் போடணும்னு அவசியம் இல்லை. இது ஸ்டெயின் பண்ணணும்ல. ஸோ இன்னைக்கு வந்து பிளாக் கலரில் தானே சாப்பிடணும். அதனால நாங்கள் வந்து பிளாக் கலர் கப்பில் வந்து சாப்பிட்றோம். இனிப்புக்காக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து கருப்பட்டி வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்க போகிறோம். கேஸ் அடுப்பில் வச்சோடனே உடனே எப்படி கொதிச்சிருச்சுன்னு. இதுக்கு முன்னாடி மினியேச்சர் குக்கிங் வந்து நாங்கள் பண்ணோம். அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறக்கலைன்னா போய் பாருங்கள். மறக்கலைன்னா போய் பார்க்கணுமா? பார்க்கலைன்னா மறக்காமல் போய் பாருங்கள். நல்லா இருக்கு. ஆனால் இனிப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது. கம்மியாக தான் இருக்கும். வரக்காப்பி நீ என்ன பண்ணாலும் கம்மியாக தான் இருக்கும். மேடம் இன்னைக்கு தான் வந்து வரக்காப்பியே குடிக்கிறாங்க. நாங்கள் வந்து சுமார் நான் 6th படிக்கிறதுக்குள்ளேருந்து 10th வரைக்கும் வீட்டில் பால் வாங்க மாட்டோம். வரக்காப்பியை போட்டு தான் குடிப்போம். நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அந்த மலரும் நினைவுகள் வருது. ஆனால் இப்போ தண்ணி சூடாக இருக்குது. இந்த இதை குடிங்க, என்னோட எடுத்து. ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் டெய்லியும் 2 லிட்டர் பால். 2.5 நமக்கு இல்லை, குழந்தைகளுக்கு. சொல்கிறேன், குழந்தைகளுக்கு தான் சொல்கிறேன். 2 லிட்டர் இல்லை, 1.5 லிட்டர் பால் ஓடிக்கிட்டு இருக்கு. பாலுக்கே தனியாக சம்பாதிக்கணும் போல. பால் வாங்குறதுக்கு மட்டும் தனியாக வேலைக்கு போயிட்டு தனியாக சம்பாதிச்சு வரணும். இல்லை, பால் வந்து இப்போ ரேட் அதிகமாயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் வந்து நான் வந்து பிரியாணி வந்து பண்ண போகிறேன். ஸோ எதில் வந்து பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த கருப்பு கவுனி அரிசியில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி வந்து பண்ண போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை வந்து சாப்பிட போகிறேன். அந்த காலத்துலலாம் வந்து மன்னர்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம இதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து பிரியாணி எப்படி வருதுன்னு தெரியல. நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதை போட்டுட்டு பிரியாணி மசாலா போட்டு நம்ம அரிசியும் போட்டு வந்து பண்ண போகிறோம். எனக்கும் சதீஷ்க்கு மட்டும் தான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணிடலாம். ஸோ சதீஷ் வந்து அத்தையை வந்து கூப்பிட்றதுக்கு வந்து போயிருக்காங்க. அத்தை வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்களா, ஸோ அவங்கள வந்து கூப்பிட்றதுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வெங்காயம் தக்காளி உரைச்சிட்டு டக்குன்னு பண்ணிடலாம். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கருப்பு கவுனியில் வந்து ட்ரை பண்ண போகிறோம். நல்லா வரும்னு தான் நினைக்கிறேன். பண்ணி பார்ப்போம். ஸோ வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க வதக்கி விடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பற்ற வச்சுட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்குவோம். லைட்டாக சோம்பு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஸோ வெங்காயத்துக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட பிரியாணி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசியை வந்து சேர்க்குறோம்.
இங்க பாருங்க guys, சிண்டு வந்துட்டாங்க நம்ம கூட vlog பண்ண. ஹாய், என்ன பண்ற? நான் பையனாடு பார்க்குறேன். பிரியாணி பாக்குறியா? பையனாடு பணியாரம். பிரியாணி வந்து குக்கரில் வந்து வெந்துட்டு இருக்கு. ஸோ அது வேகிற அளவுக்கு எதுக்கு டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணணும்? சாயங்காலத்துக்கு வந்து நம்ம பணியாரம் பண்ணுறதுக்கு இப்பயே கருப்பட்டியை தட்டி வச்சுட்டா இதெல்லாம் ப்ரீ பிளான். என்னென்ன சொல்றான் பாருங்க. சோ அம்மா பணியாரம் பண்றாளா? ஆமா, பையனு. சரி, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்கும். அப்பா பிடிக்கும், தாத்தா பிடிக்கும். அடுத்து அது ஆட்டாத. அத்தை பிடிக்கும். அடுத்து பிடிக்கும், மைனி பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கும் உனக்கு. என்ன நீ குட் கேர்ள்? என்ன எனக்கு ஒன்று பிடிக்காது. என்னடா அப்படி சொல்லிட்டா அம்மா? என்னம்மா ரெடி ஆச்சா இல்லையாம்மா? பசிக்குதுமா. அங்கிட்டு கிட்ட அலாத்தாலே தவிர விசில் போகணும்லடி. விசில் போகணுமா? இங்கே வைக்கவா? விசில் இப்பதான் வந்திருக்கு. விசில் போகணும்னா 2031 அப்புறம் தான். ஒழுங்கா இல்லைன்னா வேணா போகுமே தவிர விசில் போறதுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் வாய்ப்பு சரி, கம்மி நாளைக்கு தான்ப்பா. சிரிக்கிறேன், நாளைக்கு சிரிக்கிறேன். சரியா? So, இது சிரிக்கிறதுக்கு இல்ல, சிந்திக்கிறதுக்கு. நம்மளோட கருப்பு கவனி பிரியாணி கேவலமா ரெடியா இருக்கா? தண்ணியா இருக்குங்க. இன்னொரு விசில் வைக்கணும் போல. ஏய், இது பிரியாணியா என்ன சூப்பாடி? இல்லைங்க, இன்னும் வேகணும். தண்ணியா இருக்குல்ல, இன்னும் 2 விசில் வைக்கலாம். இது வந்து நம்ம அரிசி மாதிரி நினைச்சிட்டேன். நம்ம அரிசிலாம் வந்து 2 விசில் விட்டாலே வெந்துரும், குழஞ்சிரும்ல. அது மாதிரி கருப்பு கவனி அரிசிக்கு வந்து எடை போட்டேன். ஆனா இது இன்னும் 4-5 விசில் விடணும் போல. சாயங்காலம் ஆகும் போல. 1 hour later. ரெடி ஆயிடுச்சு. ஏன் இது புதையில பார்க்க வர மாதிரி வர? என்னடி இது கிரேவி மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் அது தண்ணி இன்னும் வத்தலைங்க. எப்பதான் வத்தோம்? ஆல்ரெடி 8 விசில் விட்டுட்டேங்க. ஆனா இன்னும் வத்தவே இல்லை பாருங்க. இது பிரியாணியே கிடையாது. பிரியாணி தாங்க. வெங்காயம் தக்காளி போட்டு பிரியாணி மசாலாலாம் போட்டேன், பேஸ்ட் எல்லாம் போட்டேன். அப்ப இது பிரியாணி தானே? ஏங்க இது பிரியாணின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இவ. பிரியாணி தானே? பாரு, அரிசி பூரா வித விதையா தெரியுது. இல்ல, எப்படி taste பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு வயித்த கலக்கி விட்டுருவோம் போல. நான் 2 பேருக்கு நான் வந்து கம்மியாக தான் பண்ணேன். ஆனால் இந்த அரிசி வேகவே மாட்டேங்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறனால தெரில. ஏய், நீ சாப்பிடு. மத்தியானம் லஞ்சுடி. பரவாயில்லடி, நான் விரதம் இருந்துக்கிறேன். நீ சாப்பிடுறீ. சாப்பிடு சாப்பிடு. அந்த காலத்தில் மன்னர்களெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. நல்லா சாப்பிட்டுருப்பாங்க. வெந்திருக்குங்க. பார்க்கலாம் அவங்க அப்படி தெரியுது. வெந்திருக்குன்னு சொன்னோன்னே சாப்பிட்றத பாருங்களேன். வெந்திருக்கு, சாப்பிட்றோம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தான் நல்லா இல்லை. பிரியாணி டேஸ்ட் வரல. அந்த பேஸ்டெல்லாம் போட்டு தான் பண்ணேன். ஆனால் வெந்திருக்குல்ல. அரிசி பார்க்க தான் அப்படி வித விதையா தெரியுது. ஆனால் வெந்திருக்கு, டேஸ்ட் இல்லை. பிரியாணி டேஸ்ட் வந்து வரல. அந்த பேஸ்ட்டெல்லாம் போட்டோம், டேஸ்ட் வரல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். அந்த காலத்து மன்னர்கள் சாப்பிட்டது கருப்பு கவனி அரிசிலாம். நீ சாப்பிட்ருக்கியா? இவன் என்னை வந்து கருப்பு கலரில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொலையாக கொண்டுகிட்டு இருக்கா. கிறுகிறுன்னு வருது. மத்தியானம் சாப்பிடவும் இல்லை. காலையில் ஏதாவது இந்த சேமியா வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டாச்சு. இப்போ ஏதோ பணியாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் உசுரை வாங்கிட்டு இருக்கா. ஆனால் சேமியா எப்படி ஏதோ பண்ணி நல்லா வந்துச்சுல. கருப்பு கவனி அரிசி வந்து நல்லா வரல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால. அழுகையாக வருது. சரி வாங்க, பணியாரம் டேஸ்டியாக பண்ணி தரேன் வாங்க. கிறுகிறுன்னு வருது எனக்கு. அடுத்த தடவை கலர் சொல்லும் போதெல்லாம் தயவு செஞ்சு நல்ல கலராக சொல்லுங்கள். சத்தியமாக முடியல ப்ளீஸ். எந்த கலர் சொன்னாலும் எந்த டிஷ்ஷுனாலும் நல்லா வர மாதிரியான கலராக சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ ஈவினிங்க்கு வந்து நம்ம வந்து கருப்பட்டி பணியாரம் வந்து பண்ண போகிறோம். தோசை மாவில் கருப்பட்டி வந்து கலந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். தோசை மாவில் பணியாரம் பண்ண போறியா? ஆமா, தோசை மாவில் பணியாரம் பண்ணலாம். அப்போ எதில் பணியாரம் பண்ணுவாங்க? அன்னைக்கெல்லாம் தோசை பணியாரம் எப்படி பண்ணுவாங்க யூஸ்வலா? அது தெரியாது. ஆனால் தோசை மாவுலே பண்ணலாங்க. ஐயோ கடவுளே, செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோம். இல்ல என்னோட சேனலுக்காக நான் வந்து பன்னீர் குழி பணியாரம் வந்து பண்ணேன். பன்னீர்லாம் வந்து உள்ள வச்சு அதுக்கு வந்து நான் தோசை மாவுல தான் பண்ணேன். டேஸ்டியா தான் இருந்துச்சு. சரி, உன்னை நம்புறேன், பண்ணு. வாங்க ஊற்றலாம். ஸோ ஃபஸ்ட்டு பணியார சட்டியை வச்சுட்டு நம்ம வந்து நெய் தடவிக்கலாம். எனக்கு பணியாரம் வேற எடுக்க வேற தெரியாதுங்க. அத்ததான் அன்னைக்கு சுட்டாங்க. சரி எடுப்போம், நம்ம தானே சாப்பிடுவோம். ஸோ நம்ம ஊற்றின பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பணியாரம் பார்க்க நல்லா தான் இருக்கு. நான் கூட ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இனிப்புக்காக இன்னும் கருப்பட்டி ஊற்றுவோம். அது கருப்பு லைட்டாண்டி இருக்கும். நாளைக்கு நினைக்காம பாத்ரூம்ல நினைக்கிறேன்.
இது இனிப்பு பணியாரண்டி, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் குட்டி பிள்ளையில அது என்னது உங்க தாத்தா ஓடி போன கதையெல்லாம் யாரும் இப்ப கேட்கல. கதையை சொல்றேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்க வரைக்கும் நான் லீவுக்கு வந்து எங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்து போயிருவேனா. அப்போ வந்து எந்திரிச்சனே எனக்கு இந்த கதை வேணாம் சாமி, நான் சாப்பிடணும், பசிக்குது. ப்ளீஸ் வேணாம், நீங்க அவங்ககிட்ட சொல்லு, நான் போயிட்டு உங்ககிட்டயே சொல்றேன். இந்த பணியாரம் பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சா. நான் அப்போ பரிசு லீவுக்கு வந்து நான் அங்கதான் போவேன்னா. காலையில எந்திரிச்சோடனே வந்து பணியாரம் வாங்கிட்டு வந்துருவாங்க என்னோட பெரியம்மாவும் பெரியப்பாவும். அந்த பணியாரத்துல இந்த இதெல்லாம் ஊற்றி தருவாங்க. எந்திரிச்சோடனே ப்ரஷ் கூட பண்ணாம அது சாப்பிடுவேன். இப்போ இந்த பணியாரத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து அது ஞாபகம் வந்துருச்சு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? ஏதோ இருக்கா, சாப்பிட்டு பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு தடவை கருப்பட்டி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை, பணியாரமே பண்ணதே இல்லை. நீ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. நான் சுட்ட பணியாரம் மத்தியானத்தை ஈடுகட்டுற மாதிரி பண்ணிட்டேனா. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் பணியாரத்தை வந்து வெற்றிக்கரமாக பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நைட் டிவி பார்த்துட்டு வேறு ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து நம்ம ராகி தோசை பண்ணுறோம். ஓகேவாங்க? நைட்டுக்கு ராகி தோசை நைட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பணியாரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்க 7:30 கோயிலுக்குலாம் போயிட்டு மங்களமாக நைட்டு சாப்பாடாவது உருப்படியாக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு வந்திருக்கான். கோயிலுக்குலாம் போய் சாமி கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம நைட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ராகி தோசை வந்து பண்ண போகிறோம். ராகி மாவில், இந்த கேப்ப மாவில் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டதில்ல. நானும் சாப்பிட்டதில்ல. ராகி தோசை வந்து அத்தைக்கிட்ட தான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து ராகி மாவு அரிசி மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எப்பயும் தோசை ரூமில் அது மாதிரி பண்ணால் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இப்போ வந்து பண்ண போகிறோம். சாம்பார் தான் இல்லை வெறுதா கூட ராகி தோசை சாப்பிடலாம். மேலே ஆனியன்லாம் போட்டு எள்ளு சட்னி வைக்கவா? சாக்லேட் இது இருக்கு, அதனால இந்த சிறப்பு ஊற்றி கூட சாப்பிட்றோம். மதியானமே லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். நீ கருப்பு கவுனி பிரியாணி சாப்பிடவே இல்லை. சாப்பிடலனாலும் அந்த 2-3 இது சாப்பிட்டப்பே எனக்கு வயிற்று கடமுனா ஆயிடுச்சு. நம்புற மாதிரியா இருக்கு. நம்பிதான் ஆகணும். இப்போ வந்து லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு ஜட்டி போடல தெரியல. ஓகே. ஸ்கூலுக்குள்ள யாரும் இல்ல, நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவில்லை, ஒரு பஃப கடிச்சு இப்போ வந்து அந்த பாட்டே பின்னாடி போட்டா அது கூடயே சேர்ந்து பாடுறேன். அவன் இவன் வயசுக்கு ஸ்கூலுக்குள்ள யாரும் இல்ல, பஃப கடிச்சு அதை கடிச்சு இதை கடிச்சுன்னு பாட்டு பாடுற. நீ உனக்கெல்லாம் இந்த வயசுல ஆசைப்புள்ள பாட்டு கேக்குது. ஏன்டா டவுசரு, நீ தட்டி கூட நீ ஒழுங்கா டெய்லி போடுறது இல்ல. குஞ்சு மணியை வச்சுக்கிட்டு டிங்கி டிங்கின்னு சுத்திக்கிட்டு ஆசைப்புள்ள. இப்ப பாருங்க இன்னொரு பாட்டு பாருங்க. கண்ணே மணியே கண்ணிமையே என் கைக்குள்ள கை கட்டி பிடிச்சிருவாங்க. குடியிருக்கும் நான் இனாத என்னுயிரே, நீதானே எனக்கெல்லாமே என் செல்ல மகளே. கண்டுபிடிச்சுக்கோ. கண்ணே மணியே கண்ணிமையே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானினாத என்னுயிரே. பாட்டுக்கு போட்டியா நடந்துகிட்டு இருக்கு. பாட்டு பாடுற பாடு. நீ கூட இருந்தா அது போதும் எனக்கு. நீ ஒழுங்கா இதுலயே ஜீனியை போட்டிருந்தானா அதுவே கொழுக்கட்டை டேஸ்டா நல்லா இருந்திருக்கும். அப்ப இது தேவையே இல்லை. சாக்லேட் சிரப்பு சுடும்போதே நீ அதை ஊத்திருந்தானா ஜீனி போட்டிருந்தானா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு பிளாக் ஃபுட் சாப்பிடுறது என்னடி வர மாட்டேங்குது. உங்களுக்கு அமுக்க தெரியல. இது எப்படிங்க? அது இருந்தா தானே வரும். பாருங்க நான் அமுக்குறோனே வந்துருச்சா? ஏன்னா நான் அமுக்கி வச்சிருந்தேன். நல்லா இருக்கா? உண்மையிலே ஜீனி போட்டிருந்தானா அந்த கொழுக்கட்டை ஃபீல் நல்லா இருந்திருக்கும். நல்லா சாப்பிடுவோம். நல்லா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பிங்க் ஃபுட்டு சாப்பிட்டோம். இப்போ பிளாக் ஃபுட்டு சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கலர் ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த டே ஃபுல்லாக அந்த ஃபுட்டு சாப்பிட்டு வீடியோ பண்ணிடலாம். ஒயிட்டு, லாவெண்டரு, ப்ரௌனு. ஆனால் இதுவும் ஹெல்த்தி தான். ராகி ஹெல்த்தி தான். ஸோ இன்னைக்கு டே வந்து நைட்டு ராகி தோசையோட முடிஞ்சிருச்சு. இந்த இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.